ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எலைட் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வரவு செலவு திட்டம். இந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். இதை நம்ம ரீடிங்காக பார்த்தா ஓரளவுக்கு இந்த டாபிக் புரியும். பட் சில புரியாத இடங்கள்ல நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது டெஃபினட்டாக ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த டாபிக் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பட்ஜெட் என்ற பதம் பௌஜெட் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் சிறிய தூள்பை. வரவு செலவு திட்டம் என்பது எதிர்நோக்குகிற நிதியாண்டிற்குரிய அரசின் மதிப்பிடப்பட்ட வருமானம் மற்றும் செலவு ஆகியவற்றை காட்டும் வருடாந்திர நிதி அறிக்கை ஆகும். அதாவது வரவு செலவு திட்டம் அப்படின்றது வருமானம் மற்றும் செலவு இதை காட்டக்கூடிய ஒண்ணுதான் இந்த வரவு செலவு திட்டம் அப்படின்றது. ஸோ ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு இன்கம் வரும், அதே மாதிரி அவுட்ஃப்ளோ போகும் இல்லையா? ஸோ அதை கால்குலேட் பண்ணி சொல்றதுதான் வரவு செலவு திட்டம். ஓகே, மத்திய அரசின் வரவு செலவு திட்டம் அப்படின்றது இந்த நெக்ஸ்ட் ஹெட்டிங். இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின்படி சட்டப்பிரிவு 112 மத்திய வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதாவது இந்த 112வது சட்டப்பிரிவு பாராளுமன்றத்தில் நம்ம மத்திய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்வதை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 202 மாநில வரவு செலவு திட்டம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதை பற்றி கூறுகிறது. அப்போ 112 அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், 202 அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் கீழே பார்த்தோம்னா வரவு செலவு திட்ட உள்ளடக்கங்கள். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமானது. இதுல என்னென்ன வருதுன்னு மட்டும் நம்ம பார்த்தா தான் அடுத்தடுத்து நம்ம கீழே பார்க்கறது கொஞ்சம் கிளாரிட்டியா தெரியும். ஸோ அதனால அதை நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். வரவு செலவு திட்ட உள்ளடக்கத்துல என்னென்ன இருக்குன்னா, பொதுவா வரவும் செலவும் தான் இருக்கும். வரவுன்றது இன்கம், செலவுன்றது அஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். அப்போ இந்த வரவுகள்ல என்னென்ன ரீதியான வருவாய் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத ஒரு பக்கம் வருவாய் வரவுகள் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்னு மூலதன வரவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி செலவுகள்ல வருவாய் செலவு, இன்னொன்னு மூலதன செலவு அப்படின்றது. இப்போ இந்த வருவாய் வரவுகள்ல ரெண்டு ரீதியா நமக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்குது. ஒன்னு வரி வருவாயா சேருது, அதாவது வரி வரவுகள், வரி மூலமாக நமது கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய பணம். இன்னொன்னு வரி சாராத முறையில நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய பணம். அப்புறம் இந்த மூலதன வரவுகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன்களை வசூலித்தல். அப்போ நம்ம கவர்மெண்ட் நிறைய கடன் கொடுக்கும், சில செக்டாரும் நடத்தும். அதன் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பணத்தை கவர்மெண்ட் ஜெனரேட் பண்ணும். அதான் அப்போ கடன்களை வசூலித்தல், கடன்களும் பிற பொறுப்புகளும், முதலீட்டை விலக்குதல், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் லைக்ல கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இதன் மூலமாகலாம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடைக்கும். அடுத்ததா செலவுகள் பார்த்தோம்னா வருவாய் செலவு, மூலதன செலவு. இந்த வருவாய் செலவுல திட்டம் சார்ந்த செலவுகள், திட்டம் சாராத செலவுகள் ரெண்டு கிரைட்டீரியா இருக்கு. மூலதன செலவுல அதே மாதிரியே திட்டம் சார்ந்த செலவுகள், திட்டம் சாராத செலவுகள் அப்படின்னு இருக்கு. அடுத்து இதுல உள்ள கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதெல்லாம் அடுத்தடுத்த ஹெட்டிங்ல நம்ம பார்த்துடலாம். இப்போ துணை வரவு செலவு திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ஹெட்டிங்லாம் ரொம்ப முக்கியம். எதுக்கு என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த துணை வரவு செலவு திட்டம் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நம்ம போடக்கூடிய அந்த பட்ஜெட்டின் பேரு தான் இந்த துணை வரவு செலவு திட்டம் அப்படின்றது. குறிப்பா சொல்லணும்னா, அந்த போர்க்காலம், சுனாமி, வெள்ளம், இந்த மாதிரியான எதிர்பாராத சூழ்நிலைகளில் நம்ம போடக்கூடிய பட்ஜெட்டின் பேர் தான் துணை வரவு செலவு திட்டம். அடுத்ததா பாருங்க, நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். சட்டப்பிரிவு 116 அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதன்படி பட்ஜெட் வருட மத்தியில் சமர்ப்பிக்கப்படும். அப்போ இந்த ஆர்டிகல் 116 யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த பட்ஜெட் சப்மிட் பண்ணுவாங்க. இதற்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது. அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசானது அந்த வருடம் முழுவதும் ஆட்சியிலும் இருக்கலாம் அல்லது இல்லாமையும் போகலாம். அதனால் அந்த அரசு தாக்கல் செய்த வரவு செலவு திட்டம் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படுகிறது. பிகாஸ் ஏன் இதை நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் நம்ம சொல்றோம்னா, அந்த கவர்மெண்ட் அந்த இயர் ஃபுல்லா ஆட்சியில இருக்கும், இல்லாமையும் போகலாம். அதனாலதான் இதுக்கு பேரு நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம். இதனுடைய மற்றொரு பேர் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். அப்போ நமக்கு ஹெட்டிங்காவே மோஸ்ட்லி கொஸ்டினா கேட்கலாம். இதுக்கான ஆர்டிகல் பாத்துக்கோங்க, 116. அவசியமான தேவைகளுக்காக அரசாங்கமானது வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில்
ஒப்புதல் பெறும் வரை தொகுப்பு நிதியிலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள இந்த வரவு செலவு திட்டம் வழிவகை செய்கிறது. அப்போ இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ஒப்புதல் கிடைக்கணும். அது வரைக்கும் அப்போ பணம் இல்லாம இருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்தியாவினுடைய தொகுப்பு நிதியிலிருந்து நம்ம பணத்தை எடுத்து யூஸ் பண்றதுக்காக இது வழிவகை செய்கிறது. அப்போ இந்த பட்ஜெட்டின் பேர் தான் நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். இதனுடைய மற்றொரு பெயர் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம். காரணம் என்ன அப்படின்றனா, நம்ம இத வந்துட்டு பாராளுமன்றத்துல பேசும்போது கவர்மெண்ட் அந்த இயர் ஃபுல்லா ஆட்சியில இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அடுத்ததா பார்க்க போறது பூஜ்ய வரவு செலவு திட்டம். இந்த அரசானது 1987 to 88 பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. இதில் ஒவ்வொரு செலவினமும் புதிதாக கருதப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடுகள் செய்யப்படும். ஆக்சுவலா அந்த பூஜ்ய வரவு செலவு திட்டம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இதுல ஒவ்வொரு இயரும் இப்போ ஒரே மாதிரியான பிளான்ஸ் இருக்கும். பட் ஆனா பட்ஜெட்டை ஒவ்வொரு டைமும் புதுசான பட்ஜெட் மாதிரியே அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்பதான் அதாவது தட் மீன் ஒவ்வொரு செலவினம், இப்போ நம்ம ஒரு இதுக்கு இவ்வளவு பட்ஜெட்னு ஒதுக்குறாங்கன்னா அதுக்கான செலவினத்தை ஒவ்வொரு டைமும் நியூவா கன்சிடர் பண்ணி அதுக்கான ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதன் பேர் தான் பூஜ்ய வரவு செலவு திட்டம். அடுத்து பாருங்க, செயல்திறன் வரவு செலவு திட்டம். ஒரு வரவு செலவு திட்டமானது வெளியீட்டின் அடிப்படையில் அமைந்திருந்தால் அது செயல்திறன் வரவு செலவு திட்டம் ஆகும். அப்போ இந்த வெளியீட்டின் அடிப்படையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அது ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க, அதை வெளிப்படைத்தன்மையோட நாங்க என்னெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொன்னா அதான் வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கிறது. அததான் இங்க வெளியீடுன்னு சொல்றாங்க. இதை நம்ம கீழே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். இது முதலில் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அந்த செயல்திறன் வரவு செலவு திட்டம் முதலில் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சர் உப்பர் தலைமையில் இந்த குழு ஃபர்ஸ்ட் இதை சக்சஸ் பண்ணாங்க அமெரிக்கால. இதில் மக்கள் நலனுக்காக வரவு செலவு திட்டத்தில் என்ன செய்தோம், எவ்வளவு செய்தோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சியா அந்த பட்ஜெட்டை, இந்த பட்ஜெட்ல இவ்வளவுதான் நாங்க செலவு பண்ணோம், இவ்வளவு அமௌண்ட்டை இந்த இதுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னு ரொம்ப கிளாரிட்டியா முன்வைத்து சொல்வதன் பட்ஜெட்டின் பேர் தான் இந்த செயல்திறன் வரவு செலவு திட்டம். அப்போ இந்தியால இந்த செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சாதனை திட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம கடந்த இந்த மாதிரி பட்ஜெட்ல நம்ம எவ்வளவு மக்களுக்காக செலவு பண்ணோம் அப்படின்றத நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம், சாதனை திட்டமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்ததா பாருங்க, சமநிலை மற்றும் சமனற்ற வரவு செலவு திட்டம். அப்போ இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் பார்த்துக்கோங்க. பூஜ்ய வரவு செலவு திட்டம்னா என்ன, நொண்டி வரவு செலவு திட்டம்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் பார்த்து அதுக்கு என்ன கிளாரிட்டி அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல மோஸ்ட்லி அந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. ஓகே, நம்ம இதை பார்த்துலாம். சமநிலை வரவு செலவு திட்டம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கிற வருவாயும் திட்டமிட்டுள்ள செலவும் சமமாக இருந்தால் அது சமநிலை வரவு செலவு திட்டம். ஒண்ணும் கிடையாது, ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் கிடைக்குது, அந்த இன்கமும் அவங்க பண்றக்கூடிய செலவும் ரொம்ப ஈக்குவலண்டா டேலி ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்படி டேலி ஆயிடுச்சுன்னா அதன் பேர் தான் சமநிலை வரவு செலவு திட்டம். அப்ப நம்ம போற பட்ஜெட் எவ்வளவு வருமானமோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான். அப்போ நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, அதை வருவாயை வச்சு ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க. அந்த வருவாய்க்கு ஈக்குவலண்டா டேலி ஆயிடுச்சு செலவு அப்படின்னா அது சமநிலை வரவு செலவு திட்டம். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, சமனற்ற வரவு செலவு திட்டம். அப்போ சமனற்றதா இருக்கு அப்படின்னா நமக்கு பற்றாக்குறையா இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்க வருவாயை விட செலவு அதிகமாக இருக்குது, அப்போ வருவாய் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பற்றாக்குறை வரவு செலவு திட்டம்ன்றது இங்க அதான் மென்ஷன் பண்றாங்க. பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் ஈக்குவல் டு செலவு கிரேட்டர் தென் வருவாய், அதாவது வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாருங்க, சமமான வரவு செலவு திட்டம். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, சமமான வரவு செலவு திட்டம் ஈக்குவல் டு செலவு ஈக்குவல் டு வருவாய், அதாவது செலவும் வருவாயும் ஈக்குவலண்டாக இருக்கும். உபரி வரவு செலவு திட்டம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இந்த ரெண்டு இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உபரினா என்னது, எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ரிமைன் நம்ம கிட்ட இருக்கிறது தான். அப்போ அங்க என்ன ஆகும், வருவாய் ரொம்ப அதிகமா இருக்கும், செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப நல்லா வருமானம் பண்ணா செலவு போக மீதம் கொஞ்சம் பணம் இருக்கும், அதன் பேர் தான் உபரி. அப்படி ஒரு பட்ஜெட் நம்ம போட்டிருந்தோம்னா அது உபரி வரவு செலவு திட்டம் அப்படின்னு பேரு. அடுத்ததா பாருங்க, வரவு செலவு திட்ட செயல்முறைகள். இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கிறதுக்கு, இந்த பட்ஜெட் போடுறதுக்கு என்னென்ன விதமான செயல்முறைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வரவு செலவு திட்ட செயல்முறைகள் என்பது வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், தாக்கல் செய்தல் மற்றும் செயல்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அப்போ தயாரிக்கணும், தாக்கல் செய்யணும், அப்புறமா செயல்படுத்தணும். ஓகே, இந்த வழிமுறைகள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்றத நம்ம கீழே பார்க்கலாம்.
வரவு செலவு திட்டம் தயாரித்தல் மைய அரசு வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் மூலமாக தயாரிக்கிறது. அப்போ இந்த நிதி அமைச்சர் தான் இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறாங்க. அதுபோல் மாநில அரசு வரவு செலவு திட்டத்தை மாநில நிதித்துறை மூலமாக தயாரிக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்றாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் இதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் வழிமுறைகள் நீங்க கொடுத்துருக்காங்க. நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை தயாரிப்பாங்க. முதல்ல ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அப்புறம் பல்வேறு துறைகள் வருமானம் செலவு பற்றிய மதிப்பீடுகளை நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பும். அப்போ இந்த எவ்வளவு வருமானம் வந்திருக்குது, எவ்வளவு செலவு தேவைப்படும் அப்படின்றதையும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நிதி அமைச்சகத்துக்கு அனுப்புவாங்க. அதை வச்சுதான் அவங்க ஒரு பட்ஜெட் போட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாராகும். மத்திய மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதி அமைச்சர் தாக்கல் செய்வார். அப்போ அதுக்கடுத்து வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மந்திரி சபை ஒப்புதலுக்காக நிதி அமைச்சர் இதை தாக்கல் செய்வாங்க. பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கும். அப்போ மந்திரி சபை ஒப்புதலுக்கு அப்புறமா பாராளுமன்றத்துல இதை சப்மிட் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. அப்போ ஒரு பட்ஜெட் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம என்னென்னலாம் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரியல் பொருளாதார கொள்கை இலக்குகளை திட்ட காலத்திற்குள் அடைதல். அப்போ நம்ம எஸ்டிமேட் போடுறோம், இவ்வளவு பட்ஜெட் இந்த துறைக்கு நம்ம ஒதுக்குறோம்னு. பட் ஆனா அதை அடையணும் இல்லையா? அப்போ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது இந்தியா வந்து ஒவ்வொரு டைமும் அடுத்தடுத்த முன்னோக்கு விஷயங்களை இலக்குகளை அடையிற மாதிரி இருக்கணும். அப்போ பேரியர் பொருளாதார கொள்கை அப்படின்றது கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம வச்சிருக்கக்கூடிய டார்கெட் தான், ஒரு மேக்சிமம் டார்கெட்டை வச்சு நம்ம செயல்படுறது பேர் தான் பேரியல் பொருளாதாரம் அப்படின்றது. அப்போ அதுக்கு எவ்வளவு டைம் பீரியட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கணும். வரவு செலவு திட்டத்தின் யுக்திகள், அப்ப அதுல இருக்கக்கூடிய சில கிரிட்டீரியாஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். பல்வேறு திட்டங்களுக்காக நிதி தேவைகள், அப்போ ஒரு திட்டம் போடுறோம்னா அதுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும் அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். வருவாய் செலவினத்தின் மதிப்பீடு, அப்போ வருவாய் செலவுக்கும் எவ்வளவு மதிப்பீடு பண்ணலாம், அப்போ ஒவ்வொரு செக்டாருக்கும் என்னென்ன கொடுக்கலாம். இப்ப பாதுகாப்பு செலவினம், மானியம், கடனுக்காக வட்டி செலுத்துதல், இது மாதிரி. இப்போ மூலதன செலவினத்தின் மதிப்பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ கவர்மெண்ட் சில விஷயங்களை வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாவும் என்ன பண்ணுவாங்க, பணத்தை ஜெனரேட் பண்ணுவாங்க, திரும்ப அதை மக்களுக்கு பயன்படுத்துறதுக்காக செலவும் பண்ணுவாங்க. அப்போ இங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது ஒண்ணுதான். இப்போ இந்த ரயில்வே, சாலை, பாசன வளர்ச்சி, அப்போ இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரயில்வேஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. அப்போ சாலைகள் போடுறது சென்ட்ரல் கவர்மெண்டோட பொறுப்பாக இருக்குது. அப்போ போக்குவரத்து அமைச்சகம். சோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஒரு எஸ்டிமேட் பண்ணி அதுக்காக செலவு பண்ணுவாங்க. அதான் இந்த மூலதன செலவு. ஓகே, அப்போ இந்த செக்டார் மூலமா அவங்க பணம் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா அது மூலதன வரவுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம பார்க்கும்போது பார்த்திருப்போம், மூலதன வருவாய் வரவுன்னு பார்த்திருப்போம், மூலதன வரவு அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? அப்போ இந்த மூலதன வரவு, அப்போ இந்த மூலதன செலவு அப்படின்றத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ள இதுக்காக நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணுச்சுன்னா அது மூலதன செலவினம். இதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அது மூலதன வருவாய். ஓகேவா? அப்ப வரி மற்றும் வருவாய் வரவுகள் மதிப்பீடு. நெக்ஸ்ட் பாருங்க, கடன்களின் திரும்ப செலுத்துதல்கள், பொதுத்துறையின் முதலீட்டு குறைப்பு, அங்காடி பெறுதல்கள் போன்ற மூலதன வரவுகளின் மதிப்பீடு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் தான். அப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட் லைக் பண்ணி அதன் மூலமா திரும்ப என்ன பண்ணுவதுன்னா கவர்மெண்ட் வந்துட்டு பணத்தை ஜெனரேட் பண்ணும். அப்ப செலவு பண்ணும்போது அது வந்து மூலதன செலவாக இருக்கும். அதுவே திரும்ப அது பணம் கொடுத்ததுன்னா அது மூலதன வரவாக மாறிவிடும். இப்ப பார்த்தாங்கன்னா கொடுத்த கணக்குனா கவர்மெண்ட் திரும்ப வாங்குது, அப்போ அது மூலதன வரவுக்குள்ள வந்துடும், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, வருவாய் வரவுக்கும் வருவாய் செலவுக்கும் இடையே உள்ள இடைவெளியை மதிப்பீட்டை குறைத்தல். ஓகே, இது சாதாரணமானதான், இது ஈஸியா புரியும். வருவாய்க்கும் செலவுக்கும் இடையில் உள்ள இடைவெளி எவ்வளவு இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கணும். நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை மற்றும் வருவாய் பற்றாக்குறையின் மதிப்பீடு, இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை மற்றும் வருவாய் பற்றாக்குறை. ஸோ இதெல்லாம் இந்த என்ன விதமான பற்றாக்குறைன்னு அடுத்தடுத்த ஹெட்டிங்ல நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா புரியும். அடுத்ததை பாருங்க, வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்தல். எப்படி தாக்கல் செய்யறாங்க? மத்திய நிதி அமைச்சர் மைய அரசின் வரவு செலவு திட்டத்தை புதிய நிதியாண்டு துவங்கும் முதல் நாள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வார். அப்போ நிதி அமைச்சர் தான் இதை என்ன பண்ணுவாங்க, பாராளுமன்றத்துல தாக்கல் செய்வாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பண மசோதா கீழ் சபையில் தொடங்கப்படும். அப்போ இது வந்துட்டு லோக்சபா, ராஜ்யசபான்னு ரெண்டு இருக்கும் இல்லையா? அதுல வந்துட்டு லோக்சபால தான் இந்த பண மசோதாவை என்ன பண்ண முடியும், தாக்கல் செய்ய முடியும். நிதி மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் வாக்களிப்பிற்கு பின் சட்ட வடிவம் கொடுக்கப்படும். இதன் அடிப்படையில் செலவுகள் அங்கீகரிக்கப்படும். அப்போ எடுத்தோடனே பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு உடனே தாக்கல் பண்ணதும் பணம் கிடைச்சிடாது.
அப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க, சட்ட வடிவம் கொடுக்கணும். சட்ட வடிவம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கான செலவுகள் வந்து என்ன பண்ணப்படும், அங்கீகரிக்கப்படும். அடுத்ததா பாருங்க, வரவு செலவு திட்டத்தை செயல்படுத்துதல். வரவு செலவு திட்டத்தை அரசின் பல்வேறு துறைகள் செயல்படுத்துகிறது. வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். இது சாதாரண விஷயம் தான். அப்போ நம்ம மோட்டிவ் என்ன, இவ்வளவு பணம் வந்து சேர்ந்திருக்குது, அந்த பணத்தை நம்ம ஒரு நல்ல மோட்டிவுக்காக செலவு பண்ணும் அப்படின்றது. வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்ற கட்டுப்பாடுகள். இந்தியாவில் அரசு கணக்குகள் கீழ்கண்ட 3 முறைகளில் பராமரிக்கப்படுகிறது. அப்போ நிதியானது மொத்தம் 3 வகைகளில் பராமரிக்கப்படுகிறது. அது என்ன, தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்குன்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அதை பெருசா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இந்த பட்ஜெட்டை கட்டுப்படுத்தும் பாராளுமன்ற குழுக்கள் 2 இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த பட்ஜெட்டை, இந்த அமௌண்ட்டை எப்பயுமே பார்வை பண்ற மாதிரி, அதாவது ஒரு மானிட்டர் பண்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொது கணக்கு குழுவும் மதிப்பீட்டு குழுவும் தான். இந்த இரு அமைப்புகளும் என்ன பண்ணுவாங்க, பணத்தை வந்துட்டு என்ன மாதிரி செலவு பண்றாங்க, கரெக்டா தான் செலவு பண்றாங்களா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் இதனுடைய வேலை. அப்புறம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைகள் பார்த்தோம் இல்லையா. இப்ப என்ன மாதிரியான வரவு செலவு திட்ட பற்றாக்குறைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பது வரவு செலவு திட்டத்தில் உள்ள வருவாய் செலவை விட குறைவாக இருப்பதை குறிக்கிறது. அப்போ என்ன பண்ணும், செலவு அதிகமா இருக்கும், வருவாய் கம்மியா இருக்கும். அப்படி இருந்தா அதுதான் பற்றாக்குறை. ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் 4 விதமான பற்றாக்குறைகள் இருக்கு. அப்போ மொத்தம் 4 இருக்குது. என்னென்ன மாதிரி இருக்கு, வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. இது 4மே ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல பல தடவை கேட்டிருக்கிறாங்க, இனிமேலும் கேட்பாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் இதை கிளாரிட்டியா பாத்துக்கணும். இப்போ வருவாய் பற்றாக்குறைனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அரசின் செலவானது வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை எனப்படும். ஒன்னும் இல்ல, வருவாய் கம்மியா இருக்கு, ரொம்ப செலவு ஜாஸ்தியா இருக்கு, அப்படி இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை. இதில் மூலதன வரவு மற்றும் மூலதன செலவு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இதுல வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. இப்போ ரயில்வேஸ், அஞ்சல் துறை, இந்த மாதிரி பிஎஸ்என்எல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு, போக்குவரத்து, இதுக்கெல்லாம் நிறைய என்ன பண்ணிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த செக்டார் பணமும் சம்பாரிச்சு கொடுக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்போ அந்த மாதிரியான மூலதன வருவாயையும் மூலதனத்திற்காக அவங்க செலவு பண்ண செலவையும் இந்த வருவாய் பற்றாக்குறையில என்ன பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப வருவாய் பற்றாக்குறை என்பது அரசின் அன்றாட பணிகளை நடத்துவதற்கு தேவையானதை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. அப்போ ஒரு கவர்மெண்ட் நம்ம டெய்லி நடத்தணும், பணம் நிறைய தேவைப்படுது, அப்போ பணம் சரியா நமக்கு கிடைக்கல, ஃபுல்ஃபில்லா பணம் கிடைக்கல அப்படின்றதுதான் இந்த வருவாய் பற்றாக்குறை நமக்கு காட்டுது. அப்போ வருவாய் பற்றாக்குறை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருவாய் பற்றாக்குறை ஈக்குவல் டு மொத்த வருவாய் செலவினம் மைனஸ் மொத்த வருவாய் வரவுகள். இதில் மூலதன வரவும் மூலதன செலவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்து பாருங்க, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. இப்போ அந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். வருவாய் மற்றும் மூலதன கணக்குகளின் மொத்த வரவுக்கும் செலவுக்கும் இடைவெளியே வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஆகும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வருவாய் பற்றாக்குறையில மூலதன வரவும் மூலதன செலவும் என்ன பண்ண மாட்டாங்க, கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையில மொத்தமா, அது வருவாய் வரவா இருந்தாலும் சரி, மூலதன வரவா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்க, சேர்த்துப்பாங்க. அப்போ வருவாய் மூலதன கணக்குகளையும் ஆட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதன் பெயர் தான் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படின்றது. அப்ப கீழே கொடுத்துருக்கிறத பாருங்க, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஈக்குவல் டு மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு. அப்போ செலவு அதிகமா இருக்கும், வரவு கம்மியா இருக்கும். ஆனா மேல உள்ள இந்த வருவாய் பற்றாக்குறையில பாத்தீங்கன்னா மொத்த வருவாய் செலவினம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த வருவாய் வரவுகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த வருவாய் வரவுகள்ன்றது வேற, மொத்த வரவு அப்படின்றது வேற. மொத்த வருவாய் வரவுகளுக்குள்ள மூலதன வரவு அப்படின்றது இல்லைன்னு அர்த்தம். இங்க அந்த மொத்த வரவுக்குள்ள மூலதனத்தின் மூலமா வரக்கூடிய வருவாயும் இதுக்குள்ள இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதுதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசம். அடுத்ததா பாருங்க, நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை ஈக்குவல் டு வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகளும். அப்போ நிதி பற்றாக்குறைன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அதுல இருந்து அரசினுடைய கடன்களையும் ஏனைய பொருட்களுக்காக அது செலவிடக்கூடிய பணத்தையும் கழித்து விட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பற்றாக்குறையின் பேரு தான் நிதி பற்றாக்குறை. அப்போ நமக்கு எவ்வளவு பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வரவு செலவு திட்ட பற்றாக்குறையில இருந்து இந்த அரசினுடைய அங்காடி கடன்களையும் ஏனைய பொறுப்புகளையும் நம்ம கழிச்சிடணும். கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது நிதி பற்றாக்குறை. அடுத்ததா பாருங்கன்னா, இப்போ இந்த பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நிதி பற்றாக்குறை என்பது வரவு செலவு பற்றாக்குறையை விட அதிகமானதாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதுல இருந்து நம்ம ஏனைய பொறுப்புகளையும் கழிச்சிட்டோம்னா அதுல இருந்து சில பணம் போயிடும். அப்போ இன்னும் பற்றாக்குறை அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த நிதி பற்றாக்குறை என்பது வரவு செலவு பற்றாக்குறையை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, முதன்மை பற்றாக்குறை. முதன்மை பற்றாக்குறை என்பது நிதி பற்றாக்குறையிலிருந்து வட்டி செலுத்துதலை கழித்த பின் உள்ள பற்றாக்குறையை குறிக்கிறது. அப்போ நிதி பற்றாக்குறையில இருந்து நிதி பற்றாக்குறை இருக்கு. அப்போ அந்த பற்றாக்குறையில இருந்து இப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய கடன்கள்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு வட்டி எல்லாம் நம்ம பே பண்ணிட்டு இருப்போம். அந்த வட்டி செலுத்துறத கழிச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய பற்றாக்குறையை மட்டும் பத்தி பேசணும்னா அது பேர் தான் என்னது, முதன்மை பற்றாக்குறை. அப்போ வட்டி நம்ம பே பண்ணதோட சேர்த்து சொன்னோம்னா அது நிதி பற்றாக்குறையா இருக்கும். அப்போ வட்டி செலுத்துறதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு எவ்வளவு சுமைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா. இப்போ வட்டியோட கடன் சொல்றதையும் இப்போ வட்டியை கழிச்சுக்கிட்டு மீதி எவ்வளவு இருக்குன்றதையும் நம்ம சொல்றது வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அப்போ வட்டியை கழிச்சுட்டு மீதை நம்ம எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு உண்மையிலேயே எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அததான் அவங்க என்ன சொல்றாங்க, முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதில் முன்னர் வாங்கிய கடனுக்கான வட்டியை கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. அப்போ முன்னாடி வாங்க கடனுக்கான வட்டியெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, வட்டியவே அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை பே பண்ணிடுறாங்க. அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறது மட்டும்தான் இந்த நிதி பற்றாக்குறை. எனவே முதன்மை பற்றாக்குறை என்பது அரசின் கடனுக்கான குறிப்பாக வட்டி செலுத்துவதற்கான தேவையை குறிக்கிறது. அப்போ தேவையை குறிக்கிறதுனா எவ்வளவு வட்டி நம்ம பே பண்றோம்ன்றத நமக்கு தெரிஞ்சிடும். எனவே நிதி பற்றாக்குறை முதன்மை பற்றாக்குறையை விட அதிகமாக இருக்கும். அப்போ முதன்மை பற்றாக்குறைன்றது நீங்க பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறையை விட இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். இப்ப இந்த ஃபார்முலாவை பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா புரியும். முதன்மை பற்றாக்குறை ஈக்குவல் டு நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல். அப்போ வட்டி நம்ம செலுத்துறத கழிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆக்சுவலா முதன்மை பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி இதனுடைய இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்துட்டு மேல இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஎன்பிசி தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி ஆஸ்பிரண்ட்ஸ்.